தினகரனுக்கு அவர்கள் நான் 5ஆம் தேதி மனசை திறக்கிறேன் என்று சொன்னார். அவர் திறந்ததிலிருந்து எப்படி இருக்கிறது அரசியல் சூழல்? தேர்தல் வரைக்கும் இதைவிட பல பரபரப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சரியா? அதுதான் தேர்தல் காலம். அதனால தான் தட் மேக்ஸ் திஸ் கேம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டா? மாலதிக்கு எப்போவுமே ஒரு நினைப்பு, இவர் குத்து மதிப்பாக எல்லாத்தையும் அடிச்சு விட்றாரு, உருட்டுறாரு, நமக்கு ஏதோ அரசியல் தெரிலன்றதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு, நம்மளும் வந்து உட்காந்து கூட உட்கார வச்சுருக்காருன்ட்டு நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். மேம் மட்டும் இல்லை சார், நேர்கள் அப்படிதான் அப்படி தான் நினைக்கிறாங்க. பரவாயில்ல தான், ஊரோட ஒப்பீனியனும் அதுதான். சரி, எனக்கு மட்டும் எப்படி இது சரியாக தெரியுதான்னு கேட்டால், கடந்த காலத்தில் நடந்தவற்றை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும் எளிதாக. சரியா? 16இல் செல்வி ஜெயலலிதா இறந்து விடுகிறார். அதற்கு முன்பு ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது இந்த சசிகலா குடும்பம் அதிமுகவின் மீது செலுத்திய அதிகாரம் என்னவென்பது புரிந்தவர்களுக்கு டிடிவி தினகரனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். டிசம்பர் 2011 சசிகலா மற்றும் சசிகலா குடும்பத்தினரை ஜெயலலிதா அதிமுகவை விட்டு நீக்குகிறார். நீக்கிய பிறகு ஒரு பொதுக்குழு வானகரத்தில் நடக்கிறது. அண்ணன் திரு KP முனுசாமி அவர்கள் அந்த மேடையில் ஜெயலலிதா இருக்கும்போது பேசுகிறார். அம்மா, நான் உங்களுக்காக தான் கட்சியில் இருக்கிறோம், வேறு யாரையும் மதிக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் பிடிச்சா பிள்ளையாரு, இல்லைன்னா குரங்கு என்று பேசினார். ஏப்ரல் 2011 விலக்கப்பட்ட தோழி மீண்டும் போயஸ் தோட்டத்துக்கு அழைக்கப்பட்டார். எங்கு போனார் என்றே தெரியவில்லை KP முனுசாமி. முதலில் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அதுதான் அந்த குடும்பத்தின் செல்வாக்கு. அவர்கள் வைத்தது தான் சட்டம். இது இந்த 91லேருந்து அரசியலை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதற்கு பின்பும் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவர் அந்த குடும்பத்தில் அதிகாரம் பெறுவார். டிடிவி தினகரனுக்கு ஒரு பீரியடு, அப்போது ஒரு பெரியகுளத்தில் MP ஆக்கி மாநிலங்களவைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தார் நினைவில் எனக்கு. பெரியகுளத்தில் அவருக்கு டிக்கெட்டு கொடுத்து அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர் கிட்டத்தட்ட அரசையே அவர் நடத்துவார். டிடிவி தினகரன் இப்படி இது மாதிரி சோஃபாவில் உட்காந்துருப்பார்னா பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, செம்மலை, அத்தனை பேரும் வரிசையாக நின்று டிடிவி தினகரன் சொல்லும் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்வார்கள். இது 2017 வரை. சரி, பழனிசாமி எப்படி முதலமைச்சரானார்? கூவாத்தூரிலே ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்தை நீ சீமா இருப்பான்ட்டு நள்ளிரவில் பதவியேற்பு செய்து வைக்கிறார்கள். அப்புறம் பன்னீர் லேசாக பிஜேபி பக்கம் போகிறாரு என்று இவர்களுக்கு தகவல் வருகிறது. பன்னீரும் பிஜேபியோடு நெருக்கமாகி கொண்டு இருக்கிறார். இது ஒன்று சுத்தப்படாது என்று நள்ளிரவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய திருமதி சசிகலா அவர்கள் MK ஸ்டாலினும் OPSம் பார்த்து கொள்கிறார்கள், சிரித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் சும்மா ரிசைன் பண்ணார்னு பார்த்தா கூட ஒரு 10 பேரை கூட்டு போயிடுறார். நான் தர்ம யுத்தம், அம்மாவின் ஆன்மா என்னிடம் பேசியது, குடுகுடுப்புக்காரன் சொன்னான் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு அவர் தர்ம யுத்தத்தை தொடங்குகிறார். அப்போது ஒரு பெரிய கிரவுண்டு ஸ்வெல்லு ஏற்படுது. அவரை ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நியமிக்கிறார். ஒரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல் ஏற்படுது. நீ வெளியில் இருந்தால் தானே இந்த மாதிரி CM ஆகணுன்ற ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, இது எதுக்கு இங்கே நீரெல்லாம் CM வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு நம்மளே CM ஆகிட்டா என்று திருமதி சசிகலா நினைத்ததன் விளைவு தான் ரிசைன் பண்ணியா போயா என்று சசிகலா அவர்களை அமர வைக்க சொன்னோன்னே அவங்க பிஜேபி பார்த்தாங்க. ஓஹோ, அப்படி போகுதா கதை, எடுப்பு அந்த சொத்து குவிப்பு வழக்க என்று எடுத்து பொசுக்குன்னு தண்டனையை கொடுத்து விட்டார். சசிகலா Cari rumah percutian idaman anda di appbooking.com. சென்றாக வேண்டும். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, இதற்கு மேலே அப்பீலே கிடையாது. சரி, என்ன பண்ணலான்னா, ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்பிக்கையான ஒருவரை முதலமைச்சராக வேண்டும். பன்னீர் கிட்ட போச்சுன்னா பன்னீர் கட்சியை உடைக்கிறதுக்கு பிஜேபி கூட ஒரு நெருக்கமாயிட்டார். ஸோ என்ன பண்ணுறது, வாருங்கள் எல்லோரும் கூவாத்தூர் செல்வோம் என்று கூவாத்தூர் சென்று யாரை முதலமைச்சராக சின்னம்மா சென்றோன்னு, அப்போது சின்னம்மா டிடிவி தினகரன் எல்லாரும் இருந்து யாருப்பா உங்களில் பொறுப்பு முதலமைச்சராக இருப்பது என்று அவர்கள் ஒவ்வொருவரையாக அடையாளம் காணும்போது திரு செங்கோட்டையனை பொறுப்பு முதலமைச்சராக்கலாம் என்று அவர்கள் பார்க்குறது. ஏன்பா போதும், நீ CM இருந்தது போ அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க. அப்படி போகக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தாங்க, செங்கோட்டையன் ரைட் சாய்ஸ் என்று முடிவெடுத்து செங்கோட்டையனை முதலமைச்சராக்கலாம் என்று அவர்கள் முடிவெடுக்கும் போது இவங்களே தூண்டி விடுறாங்க. MLA எல்லாம் இப்போ துட்ட கூட இல்லைன்னா நாங்கள் தர்மத்துக்கு போகிறோம் அப்படின்றாங்க.
உடனே யாரால் உடனடியாக பணத்தை கொடுக்க முடியும் என்று அவர்கள் யோசிக்கும்போது நான் இருக்கிறேன் என்று திரு சிலுவம்பாளையத்தை சேர்ந்த திரு பழனிசாமி வருகிறார். உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் சுற்றுகிறது, பார்த்துருப்பீர்கள். என்னை நம்பி இந்த பொறுப்பு, இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தீங்களேன்ட்டு திருமதி சசிகலா அவர்களின் காலை தொட்டு ஆசி வாங்கி முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார். சசிகலா அந்த தட்டி கொடுத்த வீடியோ இருக்குது, பார்த்துறீங்களா? நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்றார். சசிகலா சிறை செல்கிறார். காலங்கள் ஓடுகிறது, காட்சிகள் மாறுகிறது. ஏன்னா இன்னும் போய் அம்மா இருந்தாங்க, அதனால நம்ம இந்த குடும்பத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதுவும் அம்மா வேலை, இவங்களுக்கு எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நம்மகிட்ட தான் அதிகாரம் வந்துருச்சே, ஒன்றும் சுத்தப்படாது, தூக்கியா கட்சியை விட்டேன்ட்டாங்க. ரைட்டா? டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் யார் என்பதை மறந்துருப்பாரா? இதுக்கு நடுவுலங்க சார், டிடிவி தினகரன் மேலே போடப்பட்ட வழக்கை திரு இபிஎஸ் வாபஸ் வாங்கினாரு. இப்போ என்ன சார் சிக்கல்? வரேன். ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. டிடிவி தினகரன் இப்படி பேசுவதற்கான பின்புலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த கதையை செஞ்சேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த குடும்பத்திற்கு அதிமுக என்ற கட்சியை ஊழியம் செய்து கொண்டிருந்தது. சார் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியல, ஏன் சார் டிடிவி தினகரன் அவர்களையே போட்டுக்கலாம்ல சார் முதலமைச்சர்? கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அப்ப எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ இல்லை, அதுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றலான்றதுக்காக தான் ஆர்கே நகரின்றது அதுக்குள்ளேயே உடஞ்சிருச்சு கட்சி. ஒரிஜினலாக சசிகலா இல்லைன்னா இன்னொன்று, சசிகலா டிடிவி தினகரனை நம்பணும்ல, தாயா புள்ளியா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு. அதான் திரு செங்கோட்டையன் நான் நம்புனாங்க, அவரால் அந்த டைமில் மொபைலைஸ் பண்ண முடியல. ரைட்டா? ஸோ இதுதான் பின்புலம். அப்படி இருக்கும்போது மாலதி கேட்ட கேள்விக்கு பதில், இவ்வளவு நாள் அமைதியாகத்தான் இருந்தார். ரைட்டா? ஏன் அமைதியாக இருந்தார்? அவரோட செல்வாக்கு அவ்வளோதான். சண்டை போடக்கூடிய தருணம் இது அல்ல. எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னி ஏற்றுக்கலாம் போய் அப்படின்ட்டுவாங்க. அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது? எங்கே போக முடியும்? விஜய்ன்ற ஒரு கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே போக முடியும்? ஏப்ரல் 2025 அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நடந்தவற்றை பார்ப்போம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 5 மாதம். இந்த 5 மாதத்தில் டிடிவி தினகரன் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருந்திருப்பார். ஸோ இப்போது தினகரனுக்கு ஒரு பேக்கிங் வேணும், சப்போர்ட் வேணும். பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேசிக்காமல் இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எதிர் அணியில் நின்று போட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போ ஈக்குவேஷன் என்ன 2 பேருக்குன்னு பார்த்தா ஈக்குவேஷன் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது ஈக்குவேஷன். எந்த அளவுக்கு ஈக்குவேஷன் இருக்குன்னா, பழனிசாமியை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன தமிழக பாஜக தலைவரை மாற்றிவிட்டு கூட்டணி அறிவிக்கும் அளவுக்கு ஈக்குவேஷன் முன்னேறி இருக்கிறது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம பிரச்சனை பண்ணோம்னா பிஜேபியே இதை விரும்பாது. நீ தேவையில்லை போ தம்பின்றாங்க. வழக்கு இருக்குது, இப்போவும் வழக்கு இருக்குது. ஸோ காத்திருக்கிறார். காத்திருந்த உடனே அவருக்கு யாரும் டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நோபடி இல்லைங்க. ஒரு இது மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஏடிஎம்கேலேருந்து யாராவது டிடிவியை சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஆமாம், நானும் இபிஎஸ் சேர்த்துக்கலன்னு சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். ரைட்டா? பழனிசாமி தான் என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிக்கிறார் மேடையில். அப்போ போய் ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமா? முடியாது. ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டிடிவி நான் ஏற்றுக்கலன்னா போ தம்பின்னு பண்ண முடியாது. ரைட்டா? அதற்கு பிறகு 5 மாதங்கள் ஓடுகிறது. சரி, நமக்கு வேறு வழி இல்லை. இன்னொன்று, நடுவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை நாங்கள் போட்டிடுவோம் என்டிஏல, நாங்கள் ஒரு அங்கம்னு பல முறை சொல்லியிருக்கிறார். ரைட்டா? எடப்பாடி பழனிசாமி முதல்வர்ன்றதை வெளிப்படையாக சொல்லலையே தவிர, எடப்பாடி பழனிசாமி முதல்வர்ன்றதை அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்போ நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன்னா அவரை முதல்வராக ஏற்றுக்கிறேன் என்பது தான் பொருள். ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கு. ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் எதுவுமே செய்ய முடியாது. சூழ்நிலை பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கிறது. சரி, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அண்ணாமலை என்ற ஆபத் பாந்தவன் வருகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அண்ணாமலை வருகிறார். அண்ணாமலை எப்போது வருகிறார்? நான் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டேங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு பழனிசாமி ஏற்றுக்கலைன்னா உனக்கு கட்சியில் இடம் இல்லை, வெளில போ என்று பிஜேபி தலைமை சொல்லிய பிறகு வேறு வழி இல்லாமல் தனது பெருமை மற்றும் கர்வத்தை எல்லாம் விழுங்கிவிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வராக்குவேன் என்று அண்ணாமலை மேடையில் பேசுகிறார். பேசிய பிறகு அண்ணாமலையால் இதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ஃபஸ்ட்டு என் தலைவர் பதவியை பிடுங்க நீங்கள், அதுக்கடுத்து என் வாயால் நான் தற்குறின்னு சொன்ன நபரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்வராக்க வேணும் வேற சொல்கிறீங்க. இப்படி சொல்ல வச்சுட்டீங்க. இன்றைக்கி என்னால் சண்டை போட முடியாது. டிடிவி தினகரன் எப்படி சண்டை போட முடியாமல் இருந்தாரோ அது மாதிரி அண்ணாமலை போயிருக்கார். இன்றைக்கி என்னால் சண்டை போட முடியாது, பேச முடியாது. எனக்கு பதிலாக என் லேபர் ஒருத்தன் இருக்கான், அவனை சண்டை போட வைக்கிறேன் என்று டிடிவி தினகரனிடம் சொல்கிறார். டிடிவி தினகரன் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கோவத்தூர் இந்த மேட்டர்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் வெளில போகிறேன்னு சொல்லுங்கண்ணா. அப்போ என்ன ஆகும்? ஓஹோ, நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? பழையபடி அண்ணாமலையே தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராக்கிடலாம்.
தலைவர்கிட்ட எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். டிடிவி தினகரன் உள்ளே வந்துடுவார், ஓபிஎஸ் அவரோட தலைமையை ஏற்றுக்குவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பிச்சுக்கிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே சார், நேற்று கூட சொன்னீங்க, இந்த டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விளையாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து இன்றைக்கே சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்லாம் பின்னாடி யாரும் இல்லை, நீங்களா சும்மா சும்மா சொல்கிறீங்கன்ட்டு. அப்புறம் என்ன வெளிப்படையாக சொல்லுவார்? ஒத்துக்குவார் அதை? இப்போது இவர்களது என்னன்ட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த டிடிவி தினகரனோட ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகிறார். என்ன சொல்லிவிடுகிறார்? எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் அறிவித்த ஒரு கூட்டணியில் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? துரோகத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களோட கொள்கைக்கு நேர் எதிரானது. தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு சமம். அப்போ என்ன கேட்குறாரு? பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு அறிவிச்சிங்கன்னா யார் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. இதுதானே அண்ணாமலையோட நோக்கமும். டிடிவி என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல, எங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படலை, என்டிஏ கூட்டணி கட்சிகள் இருக்க இடத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, நாங்கள் இல்லை அப்படின்றது தான் சிக்கலாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு என்ன பார்வை இருந்துச்சுன்னா, ஒருவேளை கூப்பிட்டு பேசுனாங்க, நீங்களும் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் ஒன்றாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அப்படி சொன்னால் கூட நான் இருக்க மாட்டேங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சு இருக்கே சார். சரி, இது அது அடுத்த கட்டமாக என்ன எப்படி போகும் சொல்லுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் என்டிஏ கூட்டணியில் சேர மாட்டார். அண்ணன் விஜயோட கரங்களை வலுப்படுத்தலாம், இல்லாட்டி தனியாக நிற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகிறது கிடையாது. சரி, என்டிஏ கூட்டணி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னா அது எப்படி சொல்லுவாங்க? ஏன் சொல்லக்கூடாது? இருக்கிறதுலே கூட்டணியில் இருக்க பெரிய கட்சி அதிமுக இல்ல. அதிமுக சாலிடாக அவர்களோடு இருக்கிறது. அதிமுகவில் இருந்தே எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு பல குரல்கள் எழுந்தால் அப்படி எந்திரிக்க வாய்ப்பு இல்லைல்ல. வாய்ப்பு இல்லைன்ட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சின்னதா ஒரு குரல் எழுப்பும் போதே செங்கோட்டையனை தூக்கி வெளியே போட்டாங்க. செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்து இன்னும் பல குரல்கள் எழுந்தால் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 பேர் வருவாங்க. அது நடக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, அதை சொல்லி விடுகிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன், அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை நோக்கிய சூழலை உருவாக்குவது தான் தினகரனின் நோக்கம். நீ கூட சொன்னாரு, யாரும் அமைதியா இருக்காது, யாரு வேணாலும் முதல்வர் வேட்பாளர்னா நான் ஒத்துக்கிறேன், ஒரு ஆளை ஒத்துக்க முடியாது சொன்னாரா? அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பழகிட்டு இருந்தவங்க தானே, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுங்க, அந்த வேறு ஒருத்தர் நானாக கூட இருக்கலாம் என்று நினைத்துக் கொள்வார். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நிகழ்ச்சியிலே நம்ம விவாதித்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஏடிஎம்கே வலுவாக இருக்கும். அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணிருப்பார். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றிக்கனியை பறிப்பதற்கே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது பறிக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது. சார் இதில் 2 விஷயம் இருக்குது சார். ஆல்ரெடி குருமூர்த்தி சொன்னதுக்கு நம்ம போவோம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் என்டிஏல இருக்கணும்னு விரும்புகிறாரு. டிசம்பரில் எல்லாம் சரியாகும். பட் இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் பேசுனது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு தோரணை இருக்கு. குருமூர்த்தி சொன்னது தான் நடக்கும். குருமூர்த்தி சொன்னது தான் நடக்கும் என்றால் குருமூர்த்தி சொன்னதால் நடக்காது. அதுதான் இயல்பான முடிவு என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் சொன்னது போல சரி, இப்போது திரு விஜய் அவர்களோடு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், சத்யபாமா அவங்களே நீக்கிட்டாங்கம்மா. சத்யபாமா, தேமுதிக, பாமக இவர்கள் அன்புமணி பாமக இவர்கள் எல்லாம் செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். சென்று அது ஒரு அணி அமைகிறது. நிதிஷ் நேற்று சொன்னது போல் ஒருவேளை ஜெயிச்சிட்டா அது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? சரி, ஜெயிச்சா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று பிஜேபி நினைக்கலாம் என்று பார்த்தால், நேரடியாக பிஜேபி எதிர்ப்பையே கொள்கையாக கொண்ட ஒரு அணி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் 29 எப்படி வேண்டுமானாலும் போகும். ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் இருக்கும்போதே பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வெற்றி பெற்று விட்டால் 29 உங்களை திரும்பி பார்ப்பாரா? உங்களை ஜெயிக்க விட்டுருவாரா? அதனால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படி சொல்லிட்டு அதை தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்கு. பெரிய ரிஸ்க் அது. அதை பிஜேபி அலோவ் பண்ணாது, ரைட்டா? அப்போது பிஜேபி என்ன செய்யும்? டிடிவி தினகரன்ட்ட உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் தலைமையை மாற்ற முடியாது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார்ல, வாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த டிடிவி தினகரனோட ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டு சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமியை மாற்றணுங்க என்று சொன்னது. அண்ணாமலை மற்றும் திரு டிடிவி தினகரனோட இன்ட்ரெஸ்ட் அலைன் ஆகிறது தெரியுதா? மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அனுசரித்து போனார் கூட்டணி கட்சிகளை. நயினார் நாகேந்திரனை மீண்டும் மீண்டும் டார்கெட் பண்ணார் என்று தெரியுதா? இன்னைக்கு என்ன சரியான இடத்துல எங்கள் கட்சிக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை என்று திரு
டிடிவி சொல்லலாம், தட் இஸ் ஃபைன். மீண்டும் மீண்டும் நைனா நாகேந்திரனை குறிவைக்கிறதுக்கான தேவை என்ன? அதான் சார், நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்ன அண்ணாமலையை தான் திரு டிடிவிக்கு பிடிச்சிருக்கு Yes. அப்படின்னு. அது இன்னைக்கு சரியாயிடுச்சு. ஆ இப்போ எடப்பாடி பழனிசாமியை மாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரியான எண்ணம் பிஜேபிக்கு இல்லை அப்படின்றத அறியாதவரா டிடிவி? மாற்றும் அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறது, முயற்சி பண்ணி பார்க்கறதுல என்ன இருக்கு? கழகம் பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. அது ஒண்ணுமா? இன்னொன்று, பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவேஷன் மாறுச்சுன்னா, மோசமாக இருந்துச்சுன்னா, அண்ணாமலை நம்பிக்கை கூட கொடுத்துருக்கலாம்ல. மேலே இருந்து டெல்லியில் ரொம்ப கோபமாக இருக்காங்க இபிஎஸ் மேலே. அவர் தான் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவர் சொன்னார்ல, அமித்ஷாவே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகு ஒரு தனிப்பெரும்பான்மைன்னு சொன்னதில் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஹைகமாண்டு. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அதிமுகவை திருப்பி உடச்சிருவாங்க.